Hi guys, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸி மெத்தட்ல மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. 200 கிராம் மஷ்ரூமை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் 200, பெரிய வெங்காயம் 2 சேர்த்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக. அப்புறம் தக்காளி 1 நறுக்கி வச்சுட்டு பெரிய கடாய் எடுத்து எண்ணெய் வந்து 2 கரண்டி ஊற்றிட்டு நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கங்க. இது ஊற்றிட்டு எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் பட்டை வத்தை இருக்குல்ல, நான் வந்து காஷ்மீர் பட்டை வத்தை போட்டிருக்கேன். எங்கள் அத்தம்மா வந்து கொஞ்சம் எங்கள் பாட்டி உரப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க, அவங்களுக்காண்டி நான் காஷ்மீர் மிளகாய் தான் பட்டை வத்தை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மல் பட்டை வத்தையோட விதையை நீக்கி சேர்த்துக்கங்க. விதையை நீக்கி சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வத்தை சேர்த்துட்டு நான் காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதில் தாங்க டேஸ்ட் இருக்குது. அதனால நல்லா பொன் சிவப்பாக வர அளவு வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறணும். இப்போ நம்ம 3 இன்க்ரீடியன்ட் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தா தான் பெரியவங்க, இப்போ வந்து எங்கள் பாட்டி வந்து நல்லா வயசாகிடுச்சு, ஆனால் அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உரப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம காஷ்மீரி வத்தல் சேர்க்குறது, வெங்காயம் நிறையா சேர்க்குறது. இப்படி செஞ்சால் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மசாலா. இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியோட ஜூஸினஸ் வற்றினதுக்கப்புறம் மஷ்ரூமை போட்டுருவோம். 4-5 நிமிஷத்துக்குள்ளே மஷ்ரூம் வெந்துருங்க. இப்போ தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். மஷ்ரூம்லேயும் தண்ணி விடுங்க, அதனால் ஒரு அரை கிளாஸ் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிச்சா அந்த மஷ்ரூமோட பச்சை வாசனை போனாலே போதும். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு நான் என்னென்ன மசாலா தூள் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பெப்பர், இது பெப்பர் கிரேவினால பெப்பர், உப்பு, நெக்ஸ்ட்டு வந்து சீரகம். இதுதான் டேஸ்ட் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இந்த பெப்பர் மசாலாவுக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குறது சீரகத்தூள் தான். அவ்வளோதாங்க, ஈஸியாக சூப்பரான டேஸ்டான நம்மளுக்கு மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிரும். அது பெப்பர் மசாலா, மஷ்ரூமில் பெப்பர் மசாலா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு. தண்ணி வந்து சட்டுன்னு வற்றிருங்க. ஏன்னா மஷ்ரூம்லேயும் தண்ணி விடுறதெல்லாம் விட்டுட்டு தண்ணி சட்டுன்னு வற்றிரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த தண்ணி வற்றினோடனே நம்ம வந்து பெப்பர் தூள் 2 டீஸ்பூன் போடணும். இப்போ 1 டீஸ்பூன் இப்போ போட்டேன், லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் போட்டுருவேன். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், இது 2 தாங்க நான் இந்த மசாலாவை சேர்க்குறது. தேவைக்கேற்ப உப்பு, டேஸ்ட்டுக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பெப்பர் மஷ்ரூம் கிரேவி லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிகிற அளவு சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், லெமன் சாதம், நெக்ஸ்ட்டு கட்டு சாதம், அனைத்துக்குமே இது சைடு சூப்பராக இருக்கும். அப்புறம் சாம்பார், ரசம், எல்லாத்துக்கும் சைடு சூப்பராக இருக்கும். வெறுவாயிலோட சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கிட்ஸுங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸி மெத்தடை நம்மளும் செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த மஷ்ரூம் செய்கிறதுக்கு 5-6-8 நிமிஷம் தான் ஆகும். சூப்பரான டேஸ்டான மணக்க பெப்பர் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க, கிட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த மஷ்ரூம் மசாலா வந்து ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஷ்ரூம் மசாலா, பெப்பர் மஷ்ரூம் மசாலாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதேபோல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிப்பியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.